வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 28. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா? Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊内葉イタチ渦巻きナルト内葉マドラだ Nothing ever goes as planned in this accursed world. என் பிளாக் பேர்ல் கப்பல் எங்க இருக்குன்னு சொல்லு. அந்த கப்பல் கவுந்துருன அந்த கப்பலுக்கு ஆயுசு கம்மி 5 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் பியர்ட் ஒரு பாட்டில் அடைச்சு வச்சுட்டான். ஆனா என் கப்பல் எப்படி இருக்கு தெரியுமா? பெருசா, அழகா, கம்பீரமா பிளாக் பேர்ல் தான் இந்த கரீபியன் கடல் பகுதியில் இருக்கிற பயங்கரமான கொள்ளை கப்பல். என் உடல் பொருள் ஆவி எல்லாமே பிளாக் பேர்ல் கப்பல். நருட்டோட பிளாக் பெல் கப்பல், அதாவது குராமா, அது இறந்து போனது நம்மளுக்கு ரொம்ப சோகமாகவும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காகவும் இருக்கும். ஆனால் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, குராமா திரும்ப வந்துருச்சு. நான் சிகரெட் அடிப்பேன், சரக்கு அடிப்பேன். That's a good sign. ஏங்க, நம்ம காதல் ஜெயிக்குமா? கண்டிப்பா ஜெயிக்கும். உங்க வீட்ல உங்க அப்பா அம்மாலாம் என்னை ஏத்துப்பாங்களா? பாத்துக்கலாம், பரவாயில்ல. நான் ரொம்ப கெட்ட பையன். பரவாயில்லங்க. குரநேக்கு ஆசுமா என்ன பண்ணாலும் ஓகே தான் போலயே. இதுல வந்து ஒரு கேர்ள் டைலாக் இருக்கும்ல, அது வந்து ஆர்சிபி ஃபேன் ஒரு கேர்ள் தானே, அந்த கேர்ளோட வாய்ஸ் தான் இது. ஆனா அதுல வந்து ஆர்சிபி ஜெயிக்கிறத பத்தி அந்த பொண்ணு பேசிட்டு இருப்பா. ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி நம்ம பசங்க எப்படி நடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, மாசுங்க சத்தியமா. வட்டமாமே அட பொம்மால கேப்டன் யாமட்டோட ரியாக்ஷனை பார்த்தீங்களா இல்லையா? அதாங்க வேற லெவலு. தமிழ் டப்பிங்கில் வந்து அந்த சீனுக்கு வந்து கேப்டன் யாமட்டோ பேசுவார்ல, அந்த பேசுறதுல அந்த டைலாக்ல வந்து அடங்கம்மால அப்படின்னு போட்டு தான் பயங்கரம் வந்திருக்கும். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. பாண்டிச்சி மயிலே போல வந்தவனே யாரு யாரடித்தாரோ. ஆனா ஒபிட்டோ சத்தியமா பாவங்க, அவனுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி நடக்குதோ என்னவோ ஒன்றும் புரியல. ஆனா நீங்க வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒபிட்டோ வந்து சொல்ல போனா சீரீஸ்ல வந்து சந்தோஷமாவே இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. மினட்டோட டீம்ல ஒபிட்டோ வந்து கடைசியா சந்தோஷமா இருந்தது தான். எப்போ ஒபிட்டோ மடரா கிட்ட மாட்டானோ அப்பயே அவன் சந்தோஷ ஜோலி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம பையன் நினைச்சா ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப போய் வெளியே பாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் நெஜினா நெஜி தான்ப்பா. ஈன வந்து முடிய விரிச்சு காட்டினா இவன் பாய் பாய்னு காட்டிட்டான். நம்ம தலைவன் நெஜி உண்மையிலே மாசுப்பா. நீ எதுக்கு இந்த காலேஜ் வந்திருக்க? படிக்க. நான் இந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். வெல்கம். நல்லா இருக்கும்னு சொன்னாங்களாம். எனக்கு இந்த வீடியோ பார்த்து என்னோட ஸ்கூல் மெமரிஸ் தான் வருது. ஐ மீன் ஒரு 8th 9th படிச்சுட்டு இருப்பேன். நருட்டோ, கிபா, சிக்கமாரோ, சோஜி இவங்களாம் எப்படி ஒரு குரூப்பாக இப்படி சேட்டை பண்ணுற மாதிரி இருந்தாங்களோ, அப்போ நாங்கள் அந்த மாதிரி தான் இருந்தோம். அந்த டைம்லாம் ரொம்ப ரொம்ப கோல்டன் டைம். அதெல்லாம் திரும்ப கிடைக்காது நம்மளுக்கு. இந்த மாதிரிலாம் வீடியோ பார்த்தாங்க ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு ஆசையாவே இருக்கு. ஆசையை தூண்டி விடுறானுங்களே, ஓ மை காட். இது அது இல்ல. ஆமாங்க, இது அது இல்ல. நருட்டோ vs சாஸ்கே ஃபைனல் வேலி ஃபர்ஸ்ட் பேட்டில், அதுல இருக்கிற ஃபைட்டிங் மூவ் அப்படியே நருட்டோ வளர்ந்ததுக்கு அப்புறம் இஷிகே மேல யூஸ் பண்றான் இந்த வாட்டி. என்னதான் இருந்தாலும் பழச வளர்க்க கூடாது இல்லையா? அதான் நருட்டோ வந்து அந்த மூவியே திரும்ப போட்டு விட்டான். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா.
எனக்கு தெரிஞ்சு எல்லா அனிமே கேரக்டரோட ப்ரொட்டாகனிஸ்டையும் கோகுக்கு முன்னாடி ஒண்டி நிக்க வச்சா கண்டிப்பா கோகு தான் ஜெயிப்பாரு. ஏன் மொத்த அனிமையோட ப்ரொட்டாகனிஸ்டும் சேர்ந்தா கூட கோகு ஒருத்தவங்களுக்கு சத்தியமா கஷ்டம் தான். ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டவுட் என்னன்னா, ஒன் பஞ்ச் மேன் விசஸ் கோகுக்கு ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பா? அதான் எனக்கு ஒரே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னு கொஞ்சம் யூகிக்கவாத முடியும்னா நான் கண்டிப்பா டிராகன் பால் பார்த்தே ஆகணும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இட்ஸ் லைக் ஹெவன் தான். நருட்டோ அண்ட் ஜுஜுட்சு கைசன் நான் சலிக்காமல் பார்த்த ஒரே அனிமேஷன் தான் இதுதான். மற்ற அனிமேஷன்லாம் என்கிட்ட வந்து டம்மிலாம் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. அட்டாக் ஆன் டைட்டன் வந்து நான் பார்த்தேன், ஆனால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரியே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே அப்படி சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா இருக்கும் அட்டாக் ஆன் டைட்டனும். அட்டாக் ஆன் டைட்டனில் ஒரே ட்விஸ்ட்டு தாங்க. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி தான் அந்த அதிகபட்சம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஓ இதுக்கு இதுதான் காரணமா, அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் வச்சுருப்பானுங்க. அடுத்து டிராகன் பால் நான் இன்னும் பார்க்கல, பார்த்ததுக்கப்புறம் பேசலாம். பார்க்கலான்னு தான் இருக்கு, ஆனால் டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க, கடுப்பாக இருக்கு. அடுத்து ப்ளீச் சுத்தமா பார்க்கல, அதோட ரீல்ஸை கூட நான் பார்த்தது கிடையாது. அடுத்து ஒன் பீஸ்ல வந்து ஒரே ஒரு ஆர்க் மட்டும் தான் பார்த்துருக்கேன். அதுல ஏதோ ஒரு ஜோக்கர்லாம் வருவானுங்க, அவன் பேரு கூட ஏதோ பக்கியா ஏதோ ஒன்று வரும், மறந்து போச்சு, சரியா தெரியல. அவனை டிஃபீட் பண்ற வரைக்குமே நான் அந்த ஒன் பீஸ் எபிசோட் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் பார்க்கல. நருட்டோலாம் ஃபுல்லா பார்த்து முடிச்சு, 2வது வாட்டி பார்த்து முடிச்சு, 3வது வாட்டி பார்த்தோம், இன்னொரு வாட்டி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் நருட்டோ தாங்க பைத்தியம் மாதிரி உட்காந்து நான் பார்த்துருக்கேன். நீங்க எந்த அனிமேவை பைத்தியம் மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த காலத்துலலாம் பவர் ரேஞ்சர்ஸ் தான் 10 மணிக்கு போடுவாங்க, செம்மையாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்பீடை பார்த்து மினிட்டாவது கொஞ்சம் லைட்டாவது ஷாக் ஆனார். கோகு வச்சுட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க அது. ஏ காய்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணி வச்சு பாருங்க. ஏன்னா இதில் அச்சல பொச்சக்கான சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ சவுண்டை கம்மி பண்ணி வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பட்டாக் செடி வாங்கிட்டுன்னு என்கிட்ட வந்து கற்றுக்கக்கூடாது. ஆஹா, பொருட்டோ வீட்டில் இருக்கும்போது நருட்டோ இப்படி ஷாட்டு போடுறானே, இதெல்லாம் ஷாடோ கிளான் போட்டு வேற ஷாட்டா? இப்படிலாம் சவுண்ட் வந்தா பொருட்டோ எப்படா தூங்குவான்? என்னையோ வில்லன்னா மாத்திட்டாரு. ஆனால் என்ன கேட்டால் பேட் ஆஸ்னா ஈவில் சாஸ்கே தாங்க. அந்த சாஸ்கேக்கெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை, ரெகுலேஷன்ஸும் இல்லை. அவன் இஷ்டத்துக்குன்னு இருப்பான். மொத்தத்தில் சொல்ல போனோம்னா சாஸ்கே ஒரு பேட் பாய். காதல் வந்தா கட்டையால் அடிப்பேன், கல்யாணம் என்றால் செருப்பால் அடிப்பேன், கூட்டிட்டு ஓடி போனா விரட்டி அடிப்பேன். ஏண்டா பரவ நீ பேட்டினா நான் மட்டும் சிங்கிளாலாம் இருக்கணும்? இந்த மாதிரி எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கு, ஆனால் அது பையன் இல்லை, பொண்ணு. என்ன தெரியுமா சொல்லுவா அவ? நான் கமிட்டட் ஆனாதான் நீ கமிட்டட் ஆகணும்னு சொல்லிட்டு என்னை பார்த்து சொல்லுவா. நான் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டா போதும், உடனே என் தலையில அடிச்சு என்ன கூட்டு வந்துருவாங்க. ரொம்ப ரக்கட் கேர்ள் அவ. ஆனால் அவள் என்னதான் என்ன கேவலமா திட்டினாலும் என்ன அடிச்சாலும் அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ தான் சொல்ல போனா என்னோட கேரக்டரே மாத்தினது. சாஸ்கே மாதிரி இருந்த பையனை நருட்டோ மாதிரி மாத்தினது. மொத்தத்தில் சொல்ல போனோம்னா அவ தான் எனக்கு எல்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா, ஒரு மாதிரி கன்றாவியானவன்டா. ஏய் உண்மைதான். எனக்கே ஒரு சில வாட்டி என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குங்க. இந்த மாதிரி நானே ஒரு வாட்டி அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி மெசேஜ் பண்ணும்போது எனக்கே தோணும், கேவலமானவ மாதிரி எனக்கே என்னை பத்தி தோணும். ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன், ஒருத்தவங்க உங்களுக்கு இக்னோர் பண்றாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க பக்கம் திரும்ப போயிடாதீங்க. அது ரொம்ப அசிங்கமான செயல் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன், இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. இறந்திடவா நீ பிறந்த உட்டக்கட்டாலாம் ரொம்ப பாவங்க. இவனை தோக்கடிக்க அத்தனை அக்கட்சுக்கி மெம்பர்ஸ் வருவாங்க. ரொம்ப சோ சேட். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 1K லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்க போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. அடுத்த வீடியோல போட்டு தெரிய விடலாம். சரி, ஓகே, பாய். அண்ணா நீயானா இந்த சினிமால வருவாது? நீயானது நம்ப முடியல. ஆமாப்பா, ஆமா. ஆனா என் கனவுல கூட நினைச்சு பாக்கலண்ணா, நீ எல்லாம் இங்க வந்து நிப்பாண்ட அப்படியே தீமத்தெல்லாம் வந்துருக்கு தெரியுமா எனக்கு.